சூப்பர் ப்ரோ. இதே மாதிரி விஜய் அண்ணாவோட 2 மாசம் ஆச்சு எப்படி இருக்குன்னு மக்கள்கிட்ட கேட்டு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது 2 மாசம் ஆச்சு எப்படி பாக்குறீங்க? நல்லா இருக்குங்களா? விஜய் சார் வந்து ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. அதுல வந்து எந்த குறையுமே இல்ல. ஓகே. நல்லா பண்றாரு. ஆனா எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப 2500 போடல, அது பிரியா தரல, இது பிரியா தரலன்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா வந்து ஆட்சி நல்லா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. என்ன இந்த கொஞ்சம் குடி இது கொஞ்சம் ஓவரா இருக்கு. மதுக்குடி ஆனா மாற்றம் வரும் ஓட்டு போட்டு ஏமாற்றம் தான் வருது அப்படின்றாங்க. இருந்தவங்களும் எதுவுமே செய்யவே இல்லைங்க. ஓகே. எங்களுக்கு புரியுது, எது எடுத்தோன்னா 2 மாசத்துல எல்லாமே செய்ய முடியாது. ஓகே. அவருக்கும் டைம் கொடுக்கணும். ஆமா, சரி, ஓகே. பரவாயில்லைங்க, நல்லா இருக்கு. மதுக்கடைகள் நிறைய மூடிட்டாங்க. நிறைய தெரியாதுங்க. இன்னும் கொஞ்ச நாள் போகணும். ஓகே. போனா தெரியும். சரி. இவரு எப்படி பண்ணுவார்னு யாருக்கும் தெரியல. ஓகே. இந்த 2 மாசம் ஆச்சு எப்படிமா இருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சிங்கப்பூர் திட்டம், அந்த யூனிட் இதெல்லாம் பண்ணாங்களா, வாடகை வீட்டுல இருக்கிறதுக்கு. ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், நமஸ்தே. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். சூப்பர் ப்ரோ. இதே மாதிரி விஜய் அண்ணாவோட 2 மாசம் ஆச்சு எப்படி இருக்குன்னு மக்கள்கிட்ட கேட்டு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கேள்வியை நான் மக்கள்கிட்ட கேட்டு வீடியோ போட போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கங்கண்ணா. இப்போ விஜய் ஆட்சி அமைச்சு 2 மாசம் ஆகுது. இந்த 2 மாசம் ஆட்சி எப்படி நினைக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க? ஆட்சி நல்லா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. என்ன இந்த கொஞ்சம் குடி இது கொஞ்சம் ஓவரா இருக்கு. மதுக்குடி, அதே மாதிரி கஞ்சா கொஞ்சம் நம்ம மேட்டர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேட்டர்ல கரெக்டான ஒரு டிஎஸ்பி, கொஞ்சம் கரெக்டான ஒரு இன்ஸ்பெக்டர் போட்டா இது கொஞ்சம் ஒழுக்கம் கொண்டு வரலாம். ஓகேங்கண்ணா. இப்போ விஜய் ஆட்சி அமைச்சு 2 மாசம் ஆகுதுங்கக்கா. ஸோ உங்களோட மனது நிறைவா இருக்கா? அவர் செய்யறத செயல் மன நிறைவா இருக்கா? இருக்கு. ஓகே. ஓகே. இருக்கு. ஓகே. இன்னும் வேற என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வீடு தான் கேட்டிருக்கோம். வீடுங்க கொஞ்சம் சத்தமா பேசு. வீடு தான் கேட்டிருக்கோம். வீடு கேட்டிருக்கீங்க. ஓகே. மறுபடியும் இன்னும் வேற என்னென்ன பண்ணணும் விஜய்? அந்த வீடு மாசம் பண்ணணும், வாங்கல, அது வாங்கணும். ஓகே. வீடு வேணும். ஓகே. சரி, போன ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் டிஃப்ரெண்ட் ஏதாவது தெரியுதுங்களா? நல்லா பண்றாரு. ஓகே. ஆதரிக்கிறீங்க. ஓகே. சரிங்க. இப்போ அம்மா உணவகெல்லாம் புதுப்பிச்சிருக்காங்க, நல்லா நீட்டா போடுறாங்கன்னு சொல்றாங்க. அதுல நீங்க சாப்பிட்டு பாத்துருக்கீங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. வணக்கங்கம்மா. விஜய் ஆட்சி அமைச்சு ஒரு 2 மாசம் ஆகுது. இந்த 2 மாசம் ஆட்சி எப்படிமா இருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சிங்கப்பூர் திட்டம், அந்த யூனிட் இதெல்லாம் பண்ணாங்களா, வாடகை வீட்டுல இருக்கிறதுக்கு, அதுக்கும் யூனிட் இதெல்லாம் சலுகை கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு கொஞ்சம் இந்த விலைவாசி எல்லாம் குறைச்சு கொஞ்சம் ஏதோ ஒரு எங்களுக்குன்னு ஒரு ஹெல்ப் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். பாப்பா கல்யாணத்துக்கு படிக்கிறா, கொஞ்சம் சிரமமா இருக்குது. வீட்டுக்காரெல்லாம் கொஞ்சம் கைங்களை வராம இருக்கிறாரு. இதே எங்களை மாதிரி எத்தனையோ பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க, அவருக்குலாம் கொஞ்சம் நல்ல உதவி செஞ்சாருன்னா அதுவே போதும். அவர் ஆட்சிக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, என் பிள்ளை என் தலைமையில சத்தியம் பண்ணி ஓட்டு போட வச்சா. அம்மா அடுப்பு கொடுங்கம்மா, மாத்தி இவங்களே வந்துட்டு இருக்கிறாங்கம்மா, எங்க அண்ணனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அவ கேட்டா. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 மாசம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வருத்தமெல்லாம் எதுவும் இல்ல. வரணும், நல்லபடியா ஒரு பேர் வாங்கணும் தம்பி. அதே மாதிரி அவர் நல்லா செஞ்சு வரணும். சினிமா துறையில வந்து ஒரு சினிமா நடிகர் வந்து ஆட்சிக்கு வந்து எவ்வளவு சந்தோஷம் நம்ம சொல்லி பார்க்கலாம். நம்மள இதெல்லாம் எதிர்பார்த்திருப்போமா? ஏன்னா இதுதான் நிறைய பேர் குத்தம் சொல்றாங்க. குத்தம்லாம் கிடையாது. ஒன்னு எடுத்தவொன்னா அந்த 2500 போடணும் கேட்டோம்னா சொல்லு பார்க்கலாம். அப்படியே பார்த்தா அவங்க மண் நல்லா வச்சுட்டே போனாங்க. எதுவுமே வச்சு இல்லாதான் போனாங்க. யாராச்சுக்கு வந்தாலும் கஜனாகாலின்னு தான் சொல்றாங்க. இவரு மட்டும் என்ன பண்ணுவாப்ல சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் அந்த குத்தாங்கிறது உடனே எடுத்த உடனே அந்த 2500 அந்த சிலிண்டர் எல்லாம் தூக்கி வச்சிருந்தா நல்லவங்களாயிர முடியுமா? நம்ம கஷ்டத்தையும் பார்க்கணும்ல. ஆட்சிக்கு போன உடனே எல்லாம் பண்ணிட முடியுமா? அவங்களாம் மட்டும் வந்தா மட்டும் என்ன பண்ணிருப்பாங்க? அதான் தம்பி பண்ணாப்புல. சொல்லு பார்க்கலாம். தம்பி எல்லாம் குறையெல்லாம் சொல்லக்கூடாது. சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி இந்த விலைவாசி இதெல்லாம் கொஞ்சம் குறைச்ச போடுங்க. வேற எதுவும் இல்ல. ஹாஸ்பிட்டலுக்குலாம் 50 பேர் வேலைக்கு ஆள் போட்டாப்ல, ஃப்ரீ பஸ்ல விட்டாப்ல. எங்களுக்கு இதெல்லாம் இன்னும் அதை கண்டினியூ பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
அதே மாதிரி தம்பி வந்து அந்த நல்ல பேர் 5 வருஷம் இருக்கும் போதே தம்பி வந்து நல்ல பேர் வாங்கிட்டு போகணும். அதுதான் எனக்கு. ஓகே, இந்த 5 வருஷம் இல்லாம அடுத்த 5 5 வருஷமும் வருஷம் தம்பி வரணும். ஏன்னா இந்த 5 வருஷத்துல அவர் பேர் வாங்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் அவருக்கு இருப்பாங்க, ஆதரிப்பாங்க. மற்றபடி எனக்கு என்னன்னா இவங்களே மாத்தி மாத்தி என்ன மச்சாண்டார் கொழுந்தனார் வந்துட்டு இருக்கிற மாதிரி நடக்காது இல்லையா. தம்பி வந்துட்டு ஒரு பெரியப்பட்டா இருக்கும், எனக்கு அதான் ஆசை கண்ணு. சரிங்கம்மா. இப்ப எதிர்கட்சிக்காரங்க மத்த கட்சிக்காரங்க எல்லாம் குறை சொல்லிட்டே இருக்காங்க, சொல்லிட்டு போறாங்க. எந்த ஆட்சிக்காரர் தான் குறை சொல்லாம இருப்பாங்க? இல்ல நல்லது பண்ணலன்றாங்க. மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சாதான் நமக்கு தெரியும் அவர் நல்லது பண்றாங்கன்னு. மக்கள் எல்லாம் ஆதரவா தான் இருக்காங்களா? எல்லாம் ஆதரவா தான் இருக்கிறாங்க. யாரும் இது வரைக்கும் என் காதுல நான் கேட்கல. மத்தவங்க எப்படி எனக்கு தெரியாது. போட்டி பொறாமைக்கு இருக்கிறவங்க கூட சொல்லுவாங்க கண்ணு. அதுக்கு அது வில போக கூடாது. நம்ம மனசாட்சிக்கு நேர்மையா பேசணும். எது பேசினாலும் சரியா. இப்ப என்ன சொன்னேன், நான் கடற்கரை இல்லைன்னு சொன்னேன். உண்மைதானே சொன்னேன். என்ன நான் தான் கடற்கரைன்னு பேட்டி கொடுக்க முடியாது. அதெல்லாம் தப்பு. வந்து இப்ப 2 மாசம் என்ன செஞ்சிட முடியும்? யாரு வந்துட்டு இந்த 2 மாசத்துல என்ன பண்ணிடுவாங்க? அப்படியே தலையில நிறுத்தி வச்சிருவாங்களா? சொல்லு பாக்கலாம். யாரும் தலையில நிறுத்த மாட்டாங்க. நம்ம மனசாட்சி உட்படியா பேசணும். அதை விட்டுட்டு நம்ம வெளி உலகத்துக்காக பேசணும். நம்மளுக்காக நம்ம வாழ்றோம். அந்த மாதிரி பேசிட்டு போ. அதுதான் எனக்கு எதிர்பார்க்கிறேன். விலைவாசி குறைச்சா ஓகே. உங்க கோரிக்கை என்னன்னா விலைவாசி குறைக்கணும். விலைவாசி குறைக்கும், மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம். ஓகே, சிஎம் அண்ணா தயவு செஞ்சு மக்கள் கோரிக்கையை ஏத்து நீங்க விலைவாசி குறைச்சு எல்லாம் பண்ணுங்க. எங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த சலுகை இருக்கணும். இதே இதுல இந்த 5 வருஷத்துக்கு அப்புறமும் நீங்க தான் வரணும். கூட பிறக்காத சகோதரன் ஓகே வரணும். சரிங்கம்மா, கண்டிப்பா வருவாரு. நல்லதே நடக்கும், வெற்றி நடக்கணும். அவரே டைலாக் சொல்லுங்க. அவர் டைலாக் நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஓகே, இப்போ விஜய் ஆட்சி அமைச்சு 2 மாசம் தான் ஆகுது. சோ இந்த 2 மாசத்துல எப்படி உங்களுக்கு பாக்குறீங்க? நல்லது நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? நல்லது நடக்குதுங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த மேட்டுல லஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் எல்லா விஷயமும் கட்டுப்பாடுக்கு வந்துருச்சுங்க. ஓகே. மற்றபடி இந்த பட்டா கொடுக்குன்னு சொன்னா அப்படின்னா அது வரல. நிறைய பேருக்கு எவ்வளோ பேர் பட்டா நான் ஆட்சிக்கு வந்தா பட்டா கொடுக்குறேன் அது கொடுக்குறேன்னு சொன்னாரு. அது கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளவுதான், வேற எது பாக்குறது ஒண்ணும் இல்லைங்க. யாருக்கு நான் ஓட்டு போட்டீங்க போன ஆட்சியில? ஓட்டை பத்தி எப்படி சொல்றது? ஓட்டோட வந்து தனிப்பட்ட உரிமை. அதை வந்து வெளியே யாருமே சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாதுங்க. இப்ப விஜய் ஆட்சி அமைச்சது ஓகேவா தெரியுதா உங்களுக்கு? ஓகே, அதுதான் எனக்கு தெரியாதுங்க. அவர் ஆட்சி வந்து நடத்தினாதானே தெரியுங்க. ஓகே, இன்னும் நடத்தவே இல்லையே. அவர் ஆட்சி நடத்தி நல்லபடியா பண்ணாருனாதான் எல்லா விஷயம் தெரியுங்க. இதெல்லாம் அவரு ஏடிஎம்கே டிஎம்கேனா என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இவர் இப்பதான் வந்திருக்காரு அப்படின்னு என்ன பண்ணுவான்னு தெரியல. சரி, ஓகே. விஜய் ஆட்சி அமைச்சு 2 மாசம் ஆகுது. இந்த 2 மாசம் ஆட்சி எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே, வேற என்னென்ன எல்லாம் பண்ணா உங்களுக்கு இன்னும் நிறைவா இருக்கும்? இருக்கிறது ஓரளவுக்கு அப்படியே எப்படி சொல்றது, இருக்கிறதெல்லாம் அப்படியே ரெடி பண்ணிட்டு வந்தாவே ஓகே. ஓகே, சரிங்கம்மா. இப்ப எதிர்கட்சி மத்த கட்சிக்காரங்க எல்லாம் எதுவுமே செய்யலன்றாங்க. 2 மாசத்துல வேற என்னென்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? புரியல. 2 மாசம் இதுவே அதிகம் தான். மத்த கட்சிக்காரங்க அப்படி சொல்றாங்க. அவங்க எப்போ சொல்லிட்டு இருக்கிறதாங்க. பட் ஆனா மக்களுக்கு தெரியுது நல்லது. எங்களுக்கு புரியுது. எது எடுத்தோம்னா 2 மாசத்துல எல்லாமே செய்ய முடியாது. ஓகே, அவருக்கும் டைம் கொடுக்கணும். ஆமா, சரி, ஓகே. இப்ப கஜானா காலின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? போன ஆட்சியில எதுவுமே எல்லாம் கடன்ல போயிட்டு இருக்கு. அது ஐடியா தெரியல. ஓகே. இப்ப அவர் செஞ்சதுல எங்களுக்கு எல்லாமே ஓகே. இன்னும் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பெண்கள் சிறப்பு படையினு அமைச்சாங்க. அப்புறம் 200 யூனிட் ஃப்ரீ, அம்மா உணவகம் புதுப்பிச்சாங்க. அதையும் மீறி வேற என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க பெண்களுக்காக? பெண்கள் பாதுகாப்பு அவருக்கே தெரியும். அவரே பண்ணிடுவாரு எல்லாம். ஓகே, எல்லாம் பண்ணிடுவாரு. ஓகே, நாங்க நினைக்காததே பண்றாரு. ஆமா, ஓகே, அதுவே போதும். ஓகே. போன இப்ப வந்து எலெக்ஷன்ல யாருக்கு ஆதரவு கொடுத்தீங்க நீங்க? விஜய்க்கு தான் ஓட்டு போட்டீங்க. ஓகே, நல்லதே நடக்கும்னா கான்ஃபிடென்ட்டா இருங்க. வெற்றி நிச்சயம். ஓகே, நீங்க நல்லா பண்றீங்க. இதுவே தொடர்ந்து பண்ணுங்க. இப்ப விஜய் அண்ணா ஆட்சி எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே, வேற என்னென்ன பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மதுக்கடைகள் வந்து எல்லாமே மூடமா பெண்களுக்கு வந்து ஆதரவா இருக்கும். ஓகே, எல்லாமே ரொம்ப நிறைய குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது. ஓகே, அதனால அது ஒண்ணு பண்ணணும். பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு நல்ல பாதுகாப்பு கொடுத்து எங்களுக்கு அதுவே போதும். ஓகே, இன்னும் வேற என்னென்ன பண்ணுவோமா? அவரே சிறப்பா செய்யறாருங்க. ஓகே, அதனால எங்களுக்கு அவரு வந்தது நாங்க வரணும்னு ரொம்ப சாமியெல்லாம் வேண்டி இருந்தோம். அவரு வந்தா எங்களுக்கு ஒரு மாற்றம் வரும்னு சொல்லி, அதே மாதிரி அவர் வந்திருக்காரு. எல்லாம் நல்லாதான் நடக்கும், நாங்களும் நம்புறோம். நல்லாதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க மாற்றம் வரும்னு ஓட்டு போட்டிருக்கீங்க. நிறைய பேர் எதிர்கட்சிக்காரங்க மாற்றம் வரும்னு ஓட்டு போட்டு ஏமாற்றம் தான் வருது அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் எதுவுமே செய்யவே இல்லைங்க. ஓகே, அதை கம்பேர் பண்ணக்குள்ள இவர் வந்து 2 மாசத்துல இந்த அளவுக்கு அவர் பண்ணதே பெரிய விஷயம். ஓகே, கரெக்ட். அவங்க வந்து வந்ததுமே எங்களுக்கு வந்து கஜானா இல்ல, டைம் வேணும், இந்த மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையுமே அவங்க யாரும் எடுத்தது கிடையாது. இவர் வந்து 2 மாசத்துல இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்து இந்த அளவுக்கு பண்றது
பெரிய விஷயம். ஓகே அதனால நாங்க வரவேற்கிறோம். ஓகே ஓகே. சிறப்பா செய்யறீங்கன்னா எங்க பெண்களுக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுங்க. மது இல்லாத மாநிலமா நம்ம தமிழ்நாடு வந்து உருவாக வேண்டும். ஓகே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். விஜய் ஆட்சி அமைச்சு 2 மாசம் தான் ஆகுது. ஸோ 2 மாசம் ஆட்சி எப்படிங்கண்ணா இருக்கு? 2 மாசம் ஆச்சு பரவாயில்லைங்க. ஆமா, போன ஆட்சியை விட இந்த 2 மாசத்துல இது ஓகேவா தெரியுது? நல்லா பண்ணுவாரு, நம்பிக்கை இருக்கு. விஜய் ஆட்சி அமைச்சு 2 மாசம் தான் ஆகுது. 2 மாசம் ஆட்சி எப்படி பாக்குறீங்க? நல்லா இருக்குங்களா? விஜய் சார் வந்து ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகே அதுல வந்து எந்த குறையுமே இல்லை. ஓகே. என்ன எங்களுக்கெல்லாம் என்ன ஒரு வருத்தம்னா, நாங்க வந்து பழைய ஆட்சிகளை நம்பி எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணி இப்ப எங்களுக்கு ஏஜே பாத்தீங்கன்னா 50 ஆக போகுது. நிறைய வேலை வாய்ப்பு வந்து நாங்கெல்லாம் இழந்துட்டோம். அதனால வந்து இப்ப எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்றதவே நாங்க வந்து சர்வீஸே எங்களுக்கு கட் ஆகி போயிடுச்சு. இப்ப எல்லா வேலை வாய்ப்பும் 35 வயசு 40 வயசு 35 வயசு அப்படியே எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துட்டு இருக்கிறப்ப நாங்க இத்தனை வருஷமா வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணிட்டு நாங்க வந்து காத்துட்டு இருந்தோம். சீனியாரிட்டி முறைப்படினாலே இப்ப இத்தனை வருஷமா அவங்க எடுத்திருக்கணும். இத்தனை வருஷமா அவங்க எடுக்காம 10 வருஷம் 10-15 வருஷமா வந்து இவங்க 2 பேரும் ஆட்சி மாத்தி பண்ணி ஆளே எடுக்காம விட்டுட்டாங்க. எடுக்காம விடுறப்ப என்னாச்சு, இப்ப எங்களுக்கெல்லாம் ஏஜ் பார் ஆகுது. சரியா, நாங்க எஸ்சி கம்யூனிட்டியா இருந்தாலுமே ஏஜ் பார் ஆகுது. நாங்களே டிகிரி முடிச்சு, கம்ப்யூட்டர் முடிச்சு, டைப் முடிச்சு, எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ணி இன்னைக்கு ஒரு நாளைக்கு இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சினே சொல்றாங்க. டிஎன்பிஎஸ்சியே இது பண்ணிட்டு இருந்தா அப்ப எங்களை மாதிரி இப்ப எல்லாருமே டிஎன்பிஎஸ்சில பாஸ் பண்ணுவாங்கங்கிறத சொல்ல முடியாது. நாங்க மேல ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக இருக்கிறவங்க அப்ப எம்ப்ளாய்மெண்ட்டை பதிவு பண்ணி எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு வரும்னு அதை வெயிட் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல். அது இப்ப எங்களுக்கெல்லாம் ஏஜ் பாரும் ஆயிடுச்சு. ஏஜ் பார் ஆகுறப்ப ஒரு வேலை கிடைக்கும், நம்ம ஃபேமிலிக்கு ஏதோ ஒரு உறுதுணையா இருக்கும், நம்ம குழந்தைங்க படிக்கிறப்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவங்க ஆட்சியில வந்து 2 பேரும் மாத்தி இது பண்ணி பணம் கொடுத்தவங்களுக்கு தான் லஞ்சம் கொடுத்து எல்லாம் வேலை வாய்ப்பு வாங்கிட்டாங்க. இப்ப எங்களை மாதிரி ஒண்ணுமே இல்லாதவங்கள நாங்க இப்ப வந்து ஒண்ணும் இல்லாமதான் இருக்கிறோம், வேலை இல்லாமதான் நாங்க இருக்கிறோம். வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி மூலமே எடுக்கிறாங்க, அது வந்து வரவேற்கத்தக்கதான். ஆனா இந்த 50 வயசுல போய் நாங்க டிஎன்பிஎஸ்சி எழுதி என்ன பண்ண முடியும்? நாங்களும் நிறைய டிஎன்பிஎஸ்சில எழுதுனவங்க தான். இனி போய் எங்க எழுதுறது? அதே மாதிரி இப்ப எம்ப்ளாய்மெண்ட்ல வருஷம் விடாம நாங்க எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவும் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப கடைசியில இது வேலையே நீ கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்து இப்ப அதை பதிவு பண்றதே நாங்க விட்டுட்டோம். இப்ப நாங்க படிச்ச படிப்புல எங்களுக்கு வீணாதான் போச்சு. ஆனா இப்ப இவரை வந்து நான் எந்த குறையும் நாங்க சொல்ல மாட்டோம். இவர் வந்து 2 மாசத்துல இவ்வளவு பண்ணிருக்கிறாருன்னா ரொம்ப 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 ஹாப்பியா தான், சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு வருங்காலத்திலயும் அவரே வரணும். அட்லீஸ்ட் எங்களோட லைஃப் எல்லாம் போயிடுச்சு. நீ எங்க குழந்தை எங்க தலைமுறையெல்லாம் இந்த வேலை வாய்ப்பு இந்த ஆட்சிகள் எல்லாம் நம்பி நாங்க வீணாயிட்டோம். இனி வர தலைமுறையினருக்கு கரெக்டா எந்த லஞ்ச ஊழல் இல்லாம அவங்கவுங்க படிப்பு தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்து எல்லாத்தோட வாழ்க்கையே சிறக்கணுங்கிறதா எங்களோட வேண்டுகோள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொன்னீங்க. நீங்க கரெக்டா வேலை வாய்ப்பு, கண்டிப்பா வேலை வாய்ப்பு எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சல். அது வந்து ஏன்னா நாங்க எல்லாமே நான் வந்து மறுபடியும் கூட படிச்சேன். கல்யாணம் ஆகி 2 குழந்தை இது பண்ணி நம்மளுக்கு ஒரு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் படிச்சு இது பண்ணி இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம நாங்க ஒரு எப்படி சொல்றது, எதுவுமே இல்லாம நிக்கிற மாதிரி, வேலையே இல்லாம நம்ம இன்னைக்கு பிரைவேட்டா போனா ஒரு 10,000 பண்ணலாம். இந்த 50 இயர்ஸ் ஒரு 49 இயர்ஸ் ஆகுது. இந்த ஏஜ்ல வேலைக்கு போனாலும் எவ்வளவு கொடுப்பாங்க? அவ்வளவுதான் கொடுப்பாங்க. ஒரு கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாவது ஒரு ஓஏமுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் வயது வரம்பு அதிகப்படுத்தி ஏதோ ஒரு 10 வருஷம் சர்வீஸாவது பண்ணலாம்ல. வயது வரம்பு அதிகப்படுத்தி ஏதோ ஒரு ரொம்ப முடியாதவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை விஜய் சார் கொடுத்தாருன்னா ரொம்ப எல்லாத்தோட வாழ்வாதாரத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நம்ம விஜய் அண்ணன் போய் நேரா போய் பேச முடியாது. இந்த மாதிரி வீடியோ மூலியமா தான் அவர் பார்த்து தெரிஞ்சுக்குவாரு. சோ அதனால விஜய் அண்ணா வேலை வாய்ப்பு ஏற்படுத்தாங்க. நாங்களும் வேலை இல்லாம தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தாங்க.